முதல் முத்திரை வந்து வாயு முத்திரை. வாயு முத்திரை வந்து பொதுவாக வாயு பிடிப்பினால வலிகள் எங்கே இருக்க உடம்புக்குள்ள அதை வந்து நிவர்த்தி கூடியது வந்து வாயு முத்திரை. சரிங்களா? மசாஜ் வந்து வலிக்கும் போதெல்லாம் செய்கிறோம், வலி இருக்கும் போதெல்லாம், அல்லதுன்னா வாரம் ஒரு நாள் கூட நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இப்போ சொன்ன எளிய உடல் அந்த கழுத்து பயிற்சி வந்து தினந்தோறும் செய்ய வேண்டியது. இந்த முத்திரை வந்து எப்போல்லாம் வலி இருக்கோ அப்போல்லாம் செய்யுங்க, தேவையில்லாம் செய்ய வேணாம். அது சரிங்களா? இது வந்து அக்னி, இது வாயு இல்லையா? இப்போது இந்த வாயு வந்து அக்னிக்கு கீழே வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட தன்மை வந்து குறையும். ஸோ உடலில் வந்து வாயு பிரச்சனை வந்து ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு தான் இந்த முத்திரை, வாயு முத்திரை. இந்த வாயுவோட தத்துவத்தில் இந்த சுட்டு விரலை வந்து கட்டை விரலோட அக்னி தத்துவத்துக்கு கீழே வந்து வைங்க. வச்சுட்டு இப்போ இந்த கட்டை விரலை வந்து இது மேலே வச்சு அழுத்துங்க. சரிங்களா? இது மாதிரி. ஓகே, இப்படி இருக்கு. கட்டை விரலோட அடிப்பகுதி, வாயுவோட அடிப்பகுதி, வாயு வந்து அக்னியோட அடிப்பகுதி தொடணும், அக்னி வந்து அது மேலே அழுத்தணும். சரிங்களா? இது வந்து வாயு முத்திரை. இந்த முத்திரையில் வந்து ஒரு 15-20 நிமிடம் இருக்கலாம். இப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி இருக்கலாம், சாதாரணமாக இருக்கலாம். நம்ம சாமி கும்பிடும்போது கூட வாயு முத்திரை இப்படி வச்சுட்டு சாமி கும்பிடலாம். சரிங்களா? ஆனால் உள்ளங்கை கொஞ்சம் நேரம் நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா இப்படி கழுத்து வச்சுருக்க மாதிரி கூட இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த வாயு முத்திரையில் இப்படி கழுத்து கூட வச்சுக்கலாம், அமைதியாக அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு 15-20 நிமிடம் இருங்க. இது வந்து வாயு நிலையை வந்து சமப்படுத்தும். வாயுனால் ஏற்பட்ட வலிகளை வந்து இது சீரமைக்கும். இந்த வாயு முத்திரை வந்து முழுமையாக நான் விளக்கும் போது அதோட முழு பலன்கள் எல்லாம், மற்ற பலன்கள்லாம் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நம்ம கழுத்து மசாஜ் செஞ்சனால கழுத்து வலியும், இது வந்து மசில்ஸ் பிடிப்புனால கூட வரலாம், அல்லது வாயு பிடிப்புனால கூட வந்து இந்த தோள்பட்டை வலிலாம் வரும். பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வலி இருக்கும், ஆனால் நீங்கள் அழுத்தினா வலி இருக்கும், ஆனால் என்ன செஞ்சீங்கன்னு தெரியாது. ஒரு நல்லதாக இருந்திருக்கும், ஆனால் அதுக்காக அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடியது தான். அந்த மாதிரி ஏதாவது வாயு சம்மந்தமாக இருந்ததுன்னா இந்த வாயு முத்திரை வந்து அதை சமநிலைப்படுத்தும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு 15 நிமிடம் இதில் இருந்துட்டு இப்போ இந்த மணிக்கட்டு எடுத்துக்கலாம். இப்போது உங்களுக்கு வலது பக்கம் வலிச்சதுன்னா வலது கை பயன்படுத்துங்க, இடது பக்கம் வலிச்சதுன்னா இடது கை பயன்படுத்துங்க. சரிங்களா? என்ன செய்யணும்னா இந்த வாயு முத்திரை 15 நிமிஷம் இருந்துட்டு மணிக்கட்டை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கையை வந்து வலது இடதாக சுற்றுங்க, கிளாக் வைஸில். சரிங்களா? கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க. அதுக்கப்புறம் இடது வலதாக சுற்றுங்க, ஆன்டி கிளாக் வைஸில். ஓகே, அதே மாதிரி இடது கை சாதாரண வச்சுக்கோங்க. இப்போ கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? இப்போ 2 கை கூட செய்யலாம். இப்போது காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் முத்திரை பண்ணலனா கூட இந்த கழுத்து பயிற்சி சொன்ன பார்த்தீங்களா, அந்த கழுத்து பயிற்சியை செஞ்சுட்டு இந்த வந்து கை பயிற்சியை செய்யலாம். சரிங்களா? இது என்ன பண்ணுது பாருங்களேன், குறிப்பாக இந்த மூட்டுகள் வந்து அசைவு கொடுக்குது. இந்த நம்ம மணிக்கட்டு தான் நினைக்கிறோம், ஆனால் நம்ம எல்போ ஷோல்டர்லாம் கூட இதில் வந்து வேலை செய்யறதால குறிப்பாக வந்து மணிக்கட்டு இதுவும் வந்து கழுத்தில் இருக்கிற பிரச்சனையை வந்து சரி பண்ணிடும். சரிங்களா? கழுத்து வலி இருந்ததுன்னா இந்த அசைவுகளும் முத்திரையும் அதை சரி செய்யக்கூடியவை. இன்னொரு முத்திரை பார்க்கலாமா? இன்னொரு முக்கியமான முத்திரை வந்து மயூர முத்திரை.